அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாம் இன்றைய டங்க், நோஸ், ஐஸ், இயர் அதை பத்தி நம்ம பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக தோல், தொடு உணர்கருவியான தோல். அந்த தோல் பாத்தீங்கன்னாக்கா தொட்டால் சினுங்க செடி. அதே மாதிரி நம்ம உடல் முழுவதும் தோலால் பொருத்தப்பட்டுள்ளது என்பது உண்மை. அதனால இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னாக்கா, 2 கைகளையும் கோர்த்து கொண்டு வலது கை கட்டவிரல் மேல இருக்கணும், மடி மேல வச்சுக்கோங்க, நாக்கு மேல வச்சுக்கோங்க. நித்தியானந்த தவம் செய்யும் பொழுது தோல்ல இருக்கிற ஜீவகாந்தம் சேமிக்கப்படுகிறது. While inhalation, the pranic energy moves from the toes to head. While exhalation, the pranic energy moves from the head to toes. ஒரு குற்றால அருவியில மேல குளிக்கிற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. மூச்சு காற்று உள்ளே செல்கின்ற பொழுது பிராண சக்தியானது கால்களின் விரல்களில் இருந்து ஒவ்வொரு பகுதியாக உச்சந்தலைக்கு வருகின்றது. மூச்சு காற்று வெளியே விடுகின்ற பொழுது உச்சந்தலையிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக கால்களின் விரலுக்கு வருகின்றது. முதுகு தண்டு, கழுத்து நேராக இருக்க வேண்டும். நுனி நாக்கு மேல் அன்னத்தில் தொட்டு கொண்டிருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். Observe the breathing and energy flow. Minimum 5 to 10 rounds. மூச்சு காற்று வெளியே விடுகின்ற பொழுது பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். நம்முடைய ஜீவகாந்தம் சேமிக்கப்படுகிறது. ஒரு பாசிட்டிவா அஃபர்மேஷன் சொல்லுங்க. நம்முடைய மனதிலிருந்தும் உடலிலிருந்தும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே வெளியேறட்டும். அதே போல் நேர்மறை எண்ணம் மட்டும் நமக்குள் வரட்டும். பாசிட்டிவா மட்டும் கமெண்ட் கொடுத்துப்போங்க. நன்றி. பொறுமையா கண்களை திறந்து உள்ளங்கைகளை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாக்கு. நம்ம யூஸ்வலா நாக்குக்கு நிறைய ஒரு எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு காலையில ஒரு சிம்பிளான ஒரு சில எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம், நல்லா இருந்தது. அது கத்துக்கோங்க, பாருங்க. எல்லாருமே என்ன ஒரு டெமோ பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஊர்வன, ரைட் டு த லெஃப்ட் மூவ் பண்ணுங்க.
Right to the left, minimum 5 times. Enough. Next, in and out. In and out. பொறுமையா பண்ணுங்க, ரிலாக்ஸா ஸ்மைலிங் ஃபேஸோட பண்ணுங்க. குட். நெக்ஸ்ட், தோசைய திருப்பி போடுற மாதிரி. இப்படி இப்படி நாக்கு வந்து இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும். ட்ரை பண்ணுங்க. இப்படி திருப்ப முடியுதான்னு பாருங்க. தோசைய இப்படி திருப்புற மாதிரி ட்ரை பண்ணுங்க. என்ன முடியுதோ பண்ணுங்க. என்ன முடியுதோ அது பண்ணுங்க. அடுத்தது, நாக்கு மேல மடிக்கணும், கீழே மடிக்கணும். பாருங்க. ஃபோல்டு டாப், ஃபோல்டு டவுன் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் த ரைட் பார்த்தோம், டங் இன் அண்ட் அவுட் பார்த்தோம். அதுக்கப்புறம் தோசை சைட்ல, அதுக்கு அப்பர் ஃபோல்டு, லோயர் ஃபோல்டு. அடுத்தது நம்ம யூஸ்வலா பாக்குறது டங் ரோல். Anti-clockwise 5 times, clockwise 5 times. Feel the difference. எல்லாரும் எழுதிட்டீங்களா? அடுத்ததாக மூக்கு. இந்த மூக்குக்கு வந்து நுகரும் தன்மை அதிகம். அதனால இந்த 2 பாயிண்ட் நாம வச்சுக்கோங்க. நடுவிரலும் எடுத்துக்கலாம், சுண்டி விரலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நடுவிரல இந்த 2 மூக்கனுடைய சைட்ல டச் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது அக்குபஞ்சர்ல LI20. வாழ்க வளமுடன் இந்த பாயிண்ட் சொல்லுவாங்க, வருமாலையும் இந்த பாயிண்ட் சொல்றாங்க, அக்குபஞ்சர்ல இந்த பாயிண்ட் சொல்றாங்க. இந்த பாயிண்ட் நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸ்னீசிங் அண்ட் அலர்ஜி வராது. பாருங்க. ஆன்டி கிளாக்வைஸ் 5 times, clockwise 5 times, or 10 times. Little finger. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக இந்த மூக்குக்கு வந்து நாடி சுத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாடி சுத்தி பயிற்சியும் செஞ்சுக்கோங்க ஃபார் 5 rounds. நோட் பண்ணிக்கோங்க. நாசிக் கிரம் முத்ரா யூஸ் பண்ணி நாடி சுத்தி 5 rounds பொறுமையா பண்ணுங்க.
உங்களுடைய மனம் முழுவதும் மூச்சு காற்றிலே இருக்க வேண்டும். எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? நாடி சுத்தி பிராக்டிஸ். நெக்ஸ்ட் கண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வாழ்வாரம் நல்லா பிராக்டிஸ் பண்ணது ஹரிசான்டல், வெர்டிக்கல், கிராஸ், கிராஸ், ஆன்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸ், ட்ரூ அண்ட் ஃபோ, தென் ஐ பாமிங். ஸோ எல்லாருக்கும் இது தெரியும். ஆல்ரெடி நம்ம ஐ எக்ஸசைஸ் நிறைய போட்டிருக்கோம், அதுல பார்த்துக்கோங்க. காது மசாஜ், காது காது மசாஜ் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். காதுக்கு இது இது இயர் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு போட்டிருப்போம், அதுல நீங்க பாத்துக்கலாம். இந்த வாட்டி வந்து இந்த சி மாதிரி இருக்க பாருங்க, இதை மட்டும் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும், நல்லா ஃபோல்டு பண்ணணும். இது வந்து காதுக்கு ரொம்ப நல்லது. இப்ப ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுக்கணும். நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள் 5ம் நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்ல சாப்பாடு, நல்ல வார்த்தைகள், நல்ல ஸ்மெல்லு, அப்புறம் கண்கள்ல நம்ம என்ன பார்த்தாலும் நல்லதா பார்க்கணும், நம்மள பாக்குறவங்களும் அப்படி இருக்கணும்ன்றது நம்ம ஒரு அஃபர்மேஷன் எடுத்துக்கணும். நம்ம காதால கேட்கிற எந்த செய்தியா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ், ஒரு நல்ல இனிமையான சாங் நம்ம கேட்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பிராண சக்தி நன்றாக இருக்கும், நம்மளுடைய ஆறா நன்றாக இருக்கும். இந்த பயிற்சியை நீங்க வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் பிராக்டிஸ் பண்ணலாம். தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி செய்வது மிகவும் சிறப்பு. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். லைக், சப்ஸ்கிரைப், share it in your friends and relatives. Thank you.